சைதாப்பேட்டையில் ரயிலின் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்த இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரயிலிலிருந்து இளைஞர் தவறி விழுந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், யார் அந்த இளைஞர், என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்று மதியம் கிளம்பிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது சரியாக 2 மணி அளவுல சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை நோக்கி கடந்து சென்ற போது அப்போது அந்த ரயில்ல முன்பதிவில்லா பட்டியல அமர்ந்திருந்த பயணி ஒருவர் தனது காலை வெளியில் விட்டபடியே அவர் பயணித்துள்ளார். அப்போது அங்கிருந்த பிளாட்ஃபார்ம் வருவதை அறியாமல் அந்த வாலிபரானது காலை வெளியில் விட்டபடியே பயணித்த போது அதிவேகமாக சென்ற ரயிலானது அந்த பிளாட்ஃபார்மில் பற்றி 2 கால்களும் துண்டாகி உள்ளது. மேலும் அந்த இளைஞர் அந்த 2 நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மாம்பலம் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த உயிரிழந்த இளைஞரின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதுல உயிரிழந்த அந்த இளைஞர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த பாலமுருகன் என்பதும் வயது 24 என்பதும் தெரிய வந்தது. இவர் குறிப்பாக வடசென்னை அத்திப்பட்டு புதுநகர்ல இயங்கி வரக்கூடிய பவர் பிளான்ட்ல பணியாற்றி வருவதும் விடுமுறைக்காக இவர் சொந்த ஊருக்கு திரும்பி சென்ற போது இந்த சம்பவமானது நிகழ்ந்து இவர் உயிரிழந்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இது போன்ற ஏற்கனவே ஒரு மாணவர் உயிரிழந்த நிலையில தற்போது இந்த இளைஞரானது உயிரிழந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அந்த இளைஞர் ரயில்ல பயணித்து வருவதும் காலை நீட்டியபடி பயணித்து வருவதும் அதில் நடைமேடைக்கு வரும்போது அவரது காலானது சிக்கி சம்பவ இடத்திலே உயிரிழக்கூடிய இந்த பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.